வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 15 பிறனில் விழையாமை. குறள் எண் 144. வணக்கம். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு, அதிகாரம் அல்லது பெருமை இருந்தாலும் அவன் செய்யும் ஒரே ஒரு தவறு அவனது அத்தனை பெருமைகளையும் அழித்துவிடும். பிறன் மனைவியை விரும்புவது என்பது ஒருவனின் ஒட்டுமொத்த புகழையும் எப்படி பயனற்றதாக்கும் என்பதை வள்ளுவர் இந்த 144வது குறளில் எச்சரிக்கிறார். எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். ஒருவன் எவ்வளவுதான் பெரிய பெருமைகளை உடையவனாக இருந்தாலும் தினையளவு கூட தன் பாவத்தை ஆராய்ந்து பார்க்காமல் பிறன் மனைவியிடம் தீய எண்ணத்துடன் சென்றால் அவனிடம் உள்ள மற்ற பெருமைகளால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. ஒரு பெரிய பாத்திரத்தில் எவ்வளவு பால் இருந்தாலும் அதில் விழும் ஒரு துளி விஷம் அதனை பாழாக்கிவிடும். அதுபோலவே ஒருவன் எத்தனையோ நன்மைகள் செய்திருந்தாலும் பிறன் மனை விழைதல் என்னும் தீய செயல் அவனது வாழ்வையே நஞ்சாக்கிவிடும். அறிவுடையோர் அத்தகைய இழிவை செய்ய துணியமாட்டார்கள். நம்முடைய எல்லா பெருமைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது நம் ஒழுக்கமே. அந்த அடித்தளம் தகர்ந்துவிட்டால் வாழ்வே வீணாகிவிடும் என்பதை உணர்வோம். நாளை 145வது குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.